நல்ல இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இதில் நம்மளும் நிறைய நல்ல படங்களை கொடுத்து நிச்சயமாக சினிமாவுக்கு நம்மளும் ஹெல்ப்பாகவும் சினிமா வந்து நமக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் காலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 11ஓட பூஜைக்கு எல்லாமே வந்திருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். என்ன நாள்னா எல்லாருக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 15. இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஒன்று கூடி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அது ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு இந்த பூஜையும் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்குது வந்து. இந்த படத்தில் நவீன் சந்திரா சார் வந்து ஹீரோ பண்ணுறாங்க. தமிழன் தெலுங்கு அவர் வந்து அவர் பண்ணியிருக்க படங்கள் எல்லாமே நீ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்ஸு, அப்படி இம்பார்ட்டண்டான ஹீரோ ரோல்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க வந்துட்டு உங்களுக்கு. இந்த படமும் சரி, அவர் 11 வந்து அவரோட சாரோட கேரியரில் வந்து ஒரு அடுத்த லெவல் படமாக இருக்கும். நம்ம ப்ரொடக்ஷன் படத்தில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரவேற்கிறேன். வணக்கம். எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர் என்கின்ற புகழை, அப்புறம் ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்கின்ற புகழையும் பிக் பாஸ் வழியாக பெற்ற ரித்விகா அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. இது தவிர ஆடுகளம் நரேன் சார் வந்து ஒரு ரோல் பண்ணுறார். அர்ஜய்
அவர் வந்து அண்ணாத்த சுல்தான் போன்ற படங்களில் முக்கியமான ரோல் பண்ண அர்ஜய் இந்த படத்தில் இருக்காரு. வத்திக்குச்சி படத்தின் மூலமாக நமக்கு வந்து ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு கதாபாத்திரமாக நினைவில் இருக்கக்கூடியவர் திலீபன். திலீபன் இந்த படத்தில் ஒரு நல்ல முக்கியமான ரோல் பண்றார், அவருக்கு வாழ்த்துக்கள். இது தவிர தெலுங்கு சினிமாவில இருந்து நல்ல படங்களின் வழியாக தங்களுடைய அடையாளங்களை உருவாக்கி கொண்ட சில நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. குறிப்பாக ராஜமௌழி சாருடைய இயக்கத்தில் வந்த ஷை அந்த படத்தில் ஒரு ரோல் எடுத்து அதை தன்னுடைய அடைமொழியாக கொண்ட ஷை செஷாங் இந்த படத்தில் இருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். தெலுங்குல நிறைய படங்களை நடிச்சுட்டு வர ரவி வர்மா இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு சிறந்த தியேட்டர் ஆர்டிஸ்டாகவும் தன்னை நிரூபித்துக் கொண்ட கிருட்டி அவங்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. இது வந்து 11 திரைப்படத்தினுடைய நடிகர்களில் சில முக்கியமானவருடைய பெயர்களை இங்கே சொன்னேன். அண்ட் கார்த்திக் அசோகன் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். அவர் வந்து பாலிவுட்டில் மிக முக்கியமான ஒரு சினிமோட்டோகிராஃபர் டட்லி சார், அவர்கிட்ட வந்து ஒரு சீஃப் அசோசியேட்டாக இருந்தவர் கார்த்திக் அசோகன். அவர் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபராக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகிறார். இமான் சார் ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டுடைய படங்களுக்கு மிகச்சிறந்த தொடர்ச்சியாக அவருடைய ஒத்துழைப்பை வழங்கி வரக்கூடிய திரு இமான் சார் இந்த படத்துடைய இசையமைப்பாளர். எடிட்டர் ஸ்ரீகாந்த் என்பி, அவர் உங்கள் எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்த வேண்டியது இல்லை, ஆரண்ய காண்டம் என்கின்ற ஒரு அற்புதமான சினிமாவிற்காக தேசிய விருது பெற்ற எடிட்டர் ஸ்ரீகாந்த் என்பி இருக்கார். இதெல்லாம் போக இந்த படத்தினுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வருகிறார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் திரு சுபீந்தர், அவர் ஏற்கனவே வந்து ஒகே ஒகே ஜீவிதம் படத்தின் மூலமாக தெலுங்குல ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் என்கின்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் தொடங்குகிறது. அடுத்த ஆண்டு திரைக்கு வரும். இந்த படத்தினுடைய சண்டை பயிற்சிகள், அதாவது ஃபைட் மாஸ்டராக இருக்கிறவர் மலையாளத்தில் பெரிய சண்டை காட்சிகளை உருவாக்கின திரு பிரபு அவர்கள். அப்புறம் நம்ம ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டுடைய படங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அக்பர் சார் வந்து அவர் பார்க்க விரும்புகிற படங்களை தயாரிக்கிற ஒரு தயாரிப்பாளர்னு சொல்ல முடியும். மிக முக்கியமாக கதையம்சம் இருக்கணும், அதே நேரத்தில் சினிமா ரசிகர்களை என்கேஜ் பண்ணக்கூடிய சுவாரஸ்யமான கதையாகவும் இருக்கணும்னு அவர் தயாரிப்பார். அவர் ஏற்கனவே எடுத்த 2 படங்கள் அவருடைய தரத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. அப்புறம் இந்த நம்பர் 11 அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு நம்பர். எண்ணியலில் வந்து 11 என்பதை மாஸ்டர் நம்பர் என்று சொல்லுவார்கள். பைபிளில் வந்து மிக அதிகம் 24 தடவை குறிப்பிடக்கூடிய ஒரு எண்ணாக இருப்பது 11. அப்புறம் இன்னைக்கு சுதந்திர தினம், காந்தியுடைய பெயரை இங்கே மேடையில் உச்சரிக்காமல் இருக்க முடியாது. 11 மகா விரதங்களை கை கொண்டவர் காந்தி. குரான்ல ஒரு வசனம் வருது, 11:11 வசனம் என்னன்னா, நல்ல வேலையை தீவிரமாக செய்கிறவர்களை மனமாற ஆதரியுங்கள், உங்களுக்கு நல்ல மன்னிப்பும் நற்கூலியும் இறைவன் தருவான்னு ஒரு வேத வசனம் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய திரையுலகை சேர்ந்தவர்கள், சினிமா ஆர்வலர்கள், சினிமா விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லார்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டும் இந்த இளம் குழுவினரும் ஒரு நல்ல வேலையை மிக தீவிரமாக செய்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். First of all, congrats to AR Entertainment, Ajmal Khan sir, Riya ma'am, Akbar sir. AR Entertainment வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் கொடுத்து என்னோட ட்ரீம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அந்த கம்பெனியில் படம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இன்னொருத்தரோட ட்ரீம் லோகேஷ் சார், அவரோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அகெயின் AR Entertainment வந்து அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டைட்டில் 11. I wish the entire cast and crew the very best, and Riya ma'am and Akbar sir and the entire team மிகப்பெரிய congratulations and best wishes Lokesh sir and the entire team. Thank you so much. Thank you Jesus. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்கிற பத்திரிகை, இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டீம், அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. லோகேஷ் ஒரு சின்சியரான ஒரு டைரக்டர், நல்ல ஒரு இடம் தமிழ் சினிமாவில் இருக்குது லோகேஷ்க்கு. அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல, நல்ல டைம் எடுத்துக்கிறாங்க ஸ்கிரிப்டுக்கு.
அவருடைய டீம் எல்லாருமே நான் சந்தித்தேன். எஸ்பெஷலி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இந்த வருடத்தில் வந்து ஒன் ஆஃப் தி மார்க்கபிள் ஃபிலிம்ஸாக இருந்துச்சு. டாடா, அப்புறம் வந்து குட் நைட்டு, போர் தொழில், அந்த வரிசையில் கண்டிப்பாக அந்த 2023 பேசப்படுகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதோட முழு திரைக்கதை வடிவத்தையும் படித்து பார்த்துட்டேன். ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க இந்த திரைக்கதை. இதற்கு எல்லாருமே தூண்களாக நிற்க போகிறவங்க அத்தனை பேருமே நல்ல தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள். எஸ்பெஷலி நவீன் சந்திரா, அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தேன். நல்ல ஒரு பர்ஃபார்மர். இன்னைக்கு வந்து முகங்கள் தாண்டி எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றது தான் ஒரு கதைக்கு பலமாக இருக்கும். அதுவும் அவர் எடுத்திருக்கிற இந்த கேரக்டர் வந்து ஒரு மிரர் இமேஜ் கேரக்டர். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த அந்த கேரக்டரை வந்து டைரக்டர் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. அதை எப்படி அவர் ப்ரூவ் பண்ண போகிறாருன்னு தான் தெரியல. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய முன்னோட்டங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரேயா அவங்களுக்கும் நல்ல கேரக்டர்ஸாக செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். அவங்க ரித்திகா, இவங்கெல்லாம் நல்ல ஆக்டர்ஸ். இவங்கெல்லாம் இன்னும் வெளியில் இன்னும் இதுக்குள்ளே நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. எல்லாவற்றையும் விட என்னுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான இசையமைப்பாளர் இமான் அவங்க சேர்றாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நீங்கள் இப்போ அவ்வளோ ஒரு இசை புரட்சியே பார்க்க போகிறீங்க. நல்ல சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஃபார் ஆல் திஸ் மெயின் காஸ் என்னுடைய தயாரிப்பாளர் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூசர் அக்பர் சார் அவர்கள் தான். ஸோ ஒரு ஒரு தகப்பன் போல இருந்து ஒரு நல்ல ஒரு சினிமாக்குள்ள நல்ல ஃபேமிலிகள், இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபேமிலியை உருவாக்குறதுல வந்து அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸு. 3வது படம் இது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக எங்களுக்கு தேவைப்படுது. மொத்தமாக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். கடைசியில் இப்படி மாட்டி விட்டேன். லோகேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்தாலும் என்னை மாற்றாமல் இவ்வளோ நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நவீன் பிரதர், வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது. நான் இதுக்கு முன்னாடி செம்பி படத்தில் ஒர்க் பண்ணேன். அந்த மூவியோட ஒர்க்கில் பிடிச்சி போனதுனால சார் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. தென் லோகேஷ் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் இந்த ஸ்கிரிப்டுக்காக. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார். நவீன் சார். கார்த்திகன். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப எனக்கு படித்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சந்தோஷம். அண்டு ஒரு நல்ல டீமோடு சேர்ந்துருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இதோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். கரெக்ட். லோகேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து 11 திரைப்படம் டைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே எங்கள் அப்பா வந்து இந்த படத்தை ரொம்ப 3 படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 படம் வந்து நல்லபடியாக படம் பரவாயில்லாமல் ஹிட் ஆகி மக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. இது 3 படம் 11. ஸோ இந்த டீமுக்கு பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு சில ஆக்டர்லாம் நான் பார்த்ததில்ல. மோஸ்ட்டாக இங்கே வந்து தெலுங்கு ஆக்டர் இருக்காங்க. நவீன் சந்திரா பிரதர் எனக்கு ஏற்கனவே தெரியும். பட்டாஸ் படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு பேர்லாம் எனக்கு தெரியல அவ்வளோவா. எஸ்பெஷலி ரியா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து அவங்க லீட் ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரித்திகா மேம். ஸோ தேங்க்யூ. லோகேஷ் சொல்லணும்னா லோகேஷ்க்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் லோகேஷ்க்கு கொடுத்ததுக்கு. தென் ப்ரொடியூசர் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank Lokesh sir, Akbar sir and Riya ma'am for this wonderful opportunity. After a long time, I'm working in a Tamil film, all because of my brother
Naveen Chandra. He's good nature basically. So I'm looking forward to work with him and all the other actors and the cast and crew of 11. I need your blessings and love. Thank you very much for this opportunity. Jai Hind. అందరికీ నమస్కారం. ఇక్కడున్న ప్రెస్ వాళ్ళందరికీ, గెస్ట్కి, కాస్ట్ అండ్ క్రూ ఆఫ్ 11కి అందరికీ కృతజ్ఞతలు. నేను ముందుగా మా డైరెక్టర్ లోకేష్ గారికి, మా ప్రొడ్యూసర్ అక్బర్ గారికి అండ్ రియా మ్యామ్కి థ్యాంక్స్ చెప్పుకోవాలి. చాలా రోజుల తర్వాత తెలుగులో సినిమాలు చేస్తూ ఉన్నప్పుడు తమిళ్లో ఒక ఆపర్చునిటీ వచ్చింది, ఒక మంచి ఆపర్చునిటీ. సో ఇది ఒక మంచి సినిమా, డెఫినెట్లీ థ్రిల్లింగ్ మూవీ వెరీ థ్రిల్లింగ్ మూవీ ఉంటుంది గ్యారంటీగా. సో మై డియర్ ఫ్రెండ్ నవీన్ చంద్రతో వర్క్ చేయడం ఫస్ట్ టైం. ఐఎమ్ లుకింగ్ ఫార్వర్డ్. సో వీళ్ళందరితో పని చేయడానికి ఐఎమ్ లుకింగ్ ఫార్వర్డ్ ఫర్ ద ఎంటైర్ కాస్ట్ అండ్ క్రూ. మీరందరి విషెస్ మాకు ఉంటాయని కోరుకుంటున్నాను. థ్యాంక్ యూ వెరీ మచ్. அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, தமிழில் பேச நாட் வெரி, பட் ஒன் ப்ராமிஸ் ஐ வில் மேக். By the end of this movie, the next press meet, I will be speaking Tamil. That is one. First of all, thank you so much, and the thank you will always be Naveen Chandra first, because I had a great time working with him. As an excellent actor, and sharing screen with him is literally very lucky for me, because from there, all the way from Hyderabad, I'm here in Chennai for doing a Tamil movie. I'm Ravi Verma. I did more than 100 movies in Telugu, in good roles, important roles, and but I was waiting for Tamil opportunity. I did a movie 4, 5, 6 years ago, but then Corona came. I did Satya, C.V. Satyaraj Satya movie I did. I was the villain for that. But then it took 6 years, and thanks to Naveen now, at least, that I'm here. Then thank you, Lokesh, for considering me for that role. It's a very interesting role. It's a great script. I'm very happy that I'm a part of this. Akbar sir, thank you so much for having me in your movie. And, I wish you all of you guys a lot of, success. All of us, a lot of success. I'm here, and I think I'll be here to stay. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிமு தமிழ் தெலுங்கில் நான் பண்ணுறேன். நான் இந்த வாய்ப்பை கொடுத்த அக்பர் சாருக்கு, லோகேஷ் சாருக்கு, மோகன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நவீன் சார் கூட நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் வந்து வெறும் டயலாக்ல தான் பேசியிருக்கோம். விஷுவலாக நாங்கள் நடித்ததில்லை. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. மற்றபடி ரித்விகா, அதுக்கப்புறம் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது, அதுவும் எஸ்பெஷலி தெலுங்கு ஆக்ட்ரஸோட ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போவே எனக்கு ரொம்ப ஃபன் மூமெண்ட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க எல்லாருமே. நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த படம் மெயினாக வந்து ஒரு த்ரில்லரு, பயங்கர என்கேஜிங்காக இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் கேட்க போகும்போதே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இந்த ஸ்கிரிப்ட். நிச்சயமாக இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும். ஒரு மிகப்பெரிய டைரக்டராக லோகேஷ் சார் வருவார். அதுக்கு நிச்சயமாக என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் I feel that my work should talk more than me. So thank you everybody for being so patient. Everybody here, thank you so much. I want to tell only 3 things. One is my name is Kiriti, not Kiritik, and it's Kiriti Damaraju. And second thing, I'm here because of Naveen Chandra. Thank you so much. He's very talented. Also, his heart is huge, very huge heart he has. And we all need all your blessings. Thank you so much, and happy Independence Day. Jai Hind. Happy Independence Day, and all the best to the entire team. Lokesh and Ajmal, Ria, thank you for encouraging new talent. We need more and more new talent. Happy Independence Day. Jai Hind.
అందరికీ నమస్కారం అండి. నా పేరు కిరీటి దామరాజు. ఇక్కడ తమిళ్ తెలుగు బైలింగ్వల్ కోసం ఇక్కడ చెన్నై రావడం జరిగింది. వీళ్ళు చాలా అద్భుతంగా రిసీవ్ చేసుకున్నారు మమ్మల్ని. అండ్ ఈ సినిమాలో నా క్యారెక్టర్ అదిరిపోతుంది. అండ్ ఈ సినిమాలో మా నవీన్ చంద్రతో పాటు రవి వర్మ అండ్ శశాంక్తో యాక్ట్ చేసే అవకాశం దొరికింది నాకు. అండ్ ఆల్సో దేర్ ఆర్ లాట్స్ ఆఫ్ అదర్ తమిళ్ యాక్టర్స్ అండి. అండ్ దేర్ ఇస్ అ న్యూ లోకేష్ అనే ఒక కొత్త టాలెంట్ ఇంట్రడ్యూస్ అవ్వబోతున్నారు. ఈజ్ ఎక్స్ట్రీమ్లీ టాలెంటెడ్ ఇన్ టర్మ్స్ ఆఫ్ రైటింగ్. అండ్ వీఆర్ ఎక్స్ట్రీమ్లీ బ్లెస్డ్ టు బీ గైడెడ్ బై ప్రభు సోల్మన్ గారు ఇక్కడ. సో ఇది మీ అందరికి కూడా నచ్చుతుందని మనస్ఫూర్తిగా கோர்க்குண்டு ஜெய் ஹிந்த், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எல்லோரும் எங்களுடைய பட துவக்க விழாவில் வந்து இவ்வளோ பொறுமையாக எங்கள் கூட இருந்ததுக்கு. அண்ட் ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டில் இது 3rd ஃபிலிம். நான் இதில் 2nd ஃபிலிம் பண்ணுறேன். ஏற்கனவே சில நேரங்களில் சில மனிதர்களில் நான் ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ அக்பர் சார் அண்ட் ரேயா அகெயின் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் லோகேஷ் எனக்கு இந்த ரோலை கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கும் இது ஃபஸ்ட் தெலுங்குல நான் லான்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபிலிம். என்ன 2த்துலேயும் எடுக்கிறாங்க, தமிழ் தெலுங்குல. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது தெலுங்கு ஆர்டிஸ்ட் கூட எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எங்களோட சக்ஸஸ் மீட் அண்ட் ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயும் நீங்களும் கலந்துக்கிட்டு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பூஜைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு அக்பர் சாருக்கு நான் முதல்ல அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு இந்த கதைக்கு என்ன வேணும் அதை வந்து இது வரைக்கும் எங்களுக்கு சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த நெக்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ரியா மேம். ஸோ பிகாஸ் ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ரியா மேமும் அக்பர் சார் தான் இந்த கதையை கேட்டாங்க. ஸோ எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, நான் என்ன சொல்ல நினச்சனோ அது அவங்களுக்கு அப்படியே போய் சேர்ந்துச்சு. அது அவங்க புரிஞ்சுக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ வரைக்குமே ரியா மேமும் சரி அக்பர் சாரும் சரி இந்த கதைக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, என்னெல்லாம் வேணும், அதை எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நவீன் சந்திரா சார். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கிரிப்ட் வந்து அதோட கேரக்டர்ஸ் அதுவே தான் சூஸ் பண்ணிக்கோன்னு. ஸோ அப்படி சூஸ் பண்ணப்பட்ட ஆள் தான் நவீன் சந்திரா சார். ஏன்னா இது அவருக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரோல் அவர் எடுத்து எனக்கு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு ரியா மேம். ஸோ அவங்க சிலம்பல் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப சரியான ஆளாகவும் அவங்க இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரித்விகா மேம். ஸோ நான் ரித்விகா மேம் நிறைய படங்கள் அவங்க பார்த்துருக்கேன். எனக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் இது எழுதும்போதே இந்த கேரக்டர் எழுதும்போதே நான் அவங்க பேர் எழுதி தான் அந்த கேரக்டர் எழுதினேன் நான். ஸோ நான் எழுதின கேரக்டர் எனக்கு திரும்ப அப்படியே கிடச்சது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அண்டு திலீபன் சார் அந்த ரோலுக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். திலீபன் சார் பண்ணுற ரோலுக்கு தான் நாங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். யாருமே எங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகவே இல்லை. சடனாக ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு பேர் ஞாபகம் வந்துச்சு. இவர் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் டக்குன்னு ஃபோன் பண்ணி இவருக்கு இந்த மாதிரி சார் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே வந்தார் அவர் கதை கேட்டு அவர் என்ன சொல்லுவாருன்றது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் அது. ஆனால் அந்த டைம் அந்த ரோலை புரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு சென்ஸ் வேணும். ஸோ அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப இருந்தது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சில பேர் அது கேட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு போனவங்களாம் இருக்காங்க அது. பட் ஆனால் இது சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் நான் இது கேட்டேன் எனக்கான கேரக்டர்னு நினச்சி அது எக்ஸாக்டாக அது புரிஞ்சுக்கிட்டார் அவர். ரொம்ப நன்றி சார். அண்டு அர்ஜய் பிரதர் அதே மாதிரி தான் ரித்விகா மேம் எப்படியோ அதே மாதிரி தான் நான் எழுதும்போதே அது அர்ஜய் அப்படின்னு தான் எழுதினேன் நான். அது அதே மாதிரி எனக்கு அதே கேஸ்டிங் அவர் கிடச்சது வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கமிங் டு தெலுங்கு சஷாங்க் சார் ரொம்ப முக்கியமான ரோல் இதில் பண்ணுறாரு அவர். ஆக்சுவலாக அந்த ரோலுக்கு வந்து நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டே இருந்தோம். அப்போது நவீன் சார் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அவர் இது சஷாங்க்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் ஒரு ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஒரு ஃபிலிம்ஸ் பார்த்தேன். எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு எக்ஸாக்டாக அந்த கேரக்டர் அவர் இருப்பாருன்னு தோணுச்சு. ஸோ உடனடியாக அவர் காண்டாக்ட் பண்ணி அவருக்கு ஸ்கிரிப்ட் சொன்னோம். அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உடனே நான் கேட்டதும் பண்ணுறேன்ட்டார். ஸோ சார் ரவி வர்மா சார் அவர் ஒரு ஸ்வீட் பர்சன். அவர் வந்து ரொம்ப நம்ம பேச போனால் நம்மளை வந்து நம்ம என்ன மூடில் இருந்தாலும் நம்மளை ஒரு ஃபன் மூடு கொண்டு வந்துடுவார் அவர். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். ஸோ நான் அவருக்கு இந்த கேரக்டருமே சொல்லும்போது பார்த்தா ஏன்னா அவர் நிறைய ரோல் பண்ணிகிட்ருக்காரு அவர். இது அவர் கொஞ்சம் வித்தியாசமான ரோல். ஸோ அதனால் அவருக்கு நான் அதை சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன் அவருக்கு. ஏன்னா அதை அவர் புரிஞ்சுக்கிட்டோம். அவர்
ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரோலுக்குள்ளே வரணுன்றது தான் என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான் அவரோட போர்ஷனே ஒரு 1 ஹவர் சொல்லியிருப்பேன் நான் அவருக்கு. ஸோ அவர் கேட்டதுமே வந்து அது இல்லை கண்டிப்பாக நான் தான் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் ஃபைனலாக கிரிட்டி சார். ஸோ கிரிட்டி சாருக்கு வந்து அந்த ரோல் வந்து என்னென்னா, நாங்கள் யார் போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 8 பேர் எடுத்து வச்சுருந்தேன். சரி தெலுங்குல இவங்களாம் இந்த லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் அந்த லிஸ்ட் வந்து நவீன் சந்திரா சார்ட்டுக்கு அனுப்பியிருந்தேன். சார் கொஞ்சம் நீங்கள் இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து அந்த 7 விட்டுட்டு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கல எனக்கு. டேரெக்டாக கிரிட்டின்னு போட்டு ரிப்ளை பண்ணி அனுப்பிச்சார். கிரிட்டி இஸ் கரெக்ட் பர்சன் அப்படின்னாரு. ஸ்ட்ரைட்டாகவே நாங்கள் அவர்கிட்ட பேசினேன். அப்படியே ஆன் தி வேல அவருக்கு ஒரு கால் பண்ணி கதையை சொன்னேன். அவர் கேரக்டர் கேட்டார். உடனே அவர் கேஸ்ட்டுக்குள்ளே வந்தார். ஸோ இப்படி என்ன இந்த கேரக்டர், இந்த படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டருமே அதுவாக எங்களுக்கு அமைய ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் தேடி போன எதுவுமே எங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே வரல. இந்த கேரக்டர் ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு கேரக்டர் அதுவாக எடுத்துக்கிச்சு இந்த கதைக்கு. ஸோ இப்போது கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் வந்து கார்த்திக் அசோகன். ஆக்சுவலாக வந்து நானும் கார்த்திக்கும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனு. ஸோ சுந்தர் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது ஆக்ஷன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் அசோசியேட்டாக வந்து அசோசியேட் கேமராமேன். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு பழக்கம். கார்த்தியோட ஒர்க்கில் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். நான் அப்போ அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படின்லாம். நான் வந்து கார்த்திகை நான் முதல் படம் பண்ணால் அது கார்த்தி தான் பண்ணுன்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது, நீ தான் பண்ண போகிற அப்படின்னு. அவன் பண்ணுற வரைக்கும் நான் சொன்னதில்லை. இந்த படம் கமிட் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் கேமரா பண்ணும்போது அவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ தான் கேமரா பண்ண போகிற, நீ கிளம்பி வா அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவன் மேலே பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அது அவன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீகாந்த் அண்ணன். அவர் ஒரு 8 இயர்ஸாக எனக்கு பழக்கம் அவர். ஸோ அவர் அந்த கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு டெக்னீஷியன், அவர் இந்த எடிட்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான் இது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் இன்வெஸ்டிகேஷனில் நிறைய பார்த்துருப்பீங்க, லைக் ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க, போர்த்தொழில் பார்த்துருப்பீங்க. இதிலெல்லாம் இல்லாத சாயல் இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுக்கும். ஸோ அகைன் தேங்க்ஸ் டு ஆல். லாஸ்ட்டாக ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அது என்னோடய அம்மாவும் அப்பாவும், அவங்க 2 பேர் தான் ரியல் ரீசன். ஏன்னா இது நான் இப்போ என்ன செஞ்சாலும் எனக்கு என்ன கிடைச்சாலும் அது மொத்த கிரெடிட்டும் அவங்க 2 பேருக்கு தான் போய் சேரணும் அது. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ அகைன். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இந்த ஸ்பெஷல் டேவை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அக்பர் சாரோட இன்வைட்டை ஏற்று இங்கே வந்த அனைத்து திரையுலக நண்பர்களுக்கும், சோஷியல் மீடியா பீப்புள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்டோட 3வது திரைப்படம் சில நேரங்களில் சில மனிதர்கள், செம்பி, இதை தொடர்ந்து இன்னைக்கு 11, இன்னைக்கு பூஜை. இன்னைக்கு இந்த மூவி வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயும் திரைக்கு வர இருக்குது. உங்களுடைய சப்போர்ட், உங்களோட ஆதரவு எங்களுடைய ப்ரீவியஸ் படத்துக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களுடைய 11 திரைப்படத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் 11 மூவி பற்றி ஸ்கிரிப்ட் பற்றி சொல்லணுன்னா, டைரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது நாங்கள் யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் ஸ்கிரிப்ட் கேட்போம். நமக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு எப்படி இருக்குது, மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம அம்மா பார்க்க முடியுமா, நம்ம அப்பா பார்க்க முடியுமா, இந்த படத்தை குழந்தைங்க பார்க்க முடியுமா, இப்படின்னு யோசிச்சு தான் ஸ்கிரிப்ட் கேட்போம். ஸோ எங்களுடைய இந்த 3வது திரைப்படம் டைரக்டர் சொன்ன ஸ்கிரிப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மக்களுக்கும் பிடிக்கும்னு ரொம்ப நம்புகிறோம். உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய விஷஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் தெலுங்குல நாங்கள் பண்ணக்கூடிய முதல் திரைப்படம், தெலுங்கு சினிமா மக்கள் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். அண்ட் காலையிலே மார்னிங் எந்திரிச்சு இங்கே வந்த ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எங்கள் டீமை ப்ளஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கே வந்து டைம் எடுத்து இங்கே உட்காந்து எங்களை ப்ளஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக லோகேஷ் அவங்க மதர் ஃபாதர் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா இங்கே வர முடியல, நான் பிஸியாக இருக்கிறதுனால அங்கே கொண்டு வர முடியல. பட் அவங்கள பார்த்ததை எங்கள் அம்மா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இங்கே வந்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து விஜய் பாண்டியன் அவருக்கு. ஏன்னா இந்த கதை வந்து வேறு ஆக்டர்ஸ்க்கெல்லாம் போயிருக்கு, அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. பட் என்னவோ தெரியாது, லைக் லோகேஷ் சொன்ன மாதிரி சில கதை வந்து சில பேரை வந்து சூஸ் பண்ணோம்.
ஸோ இந்த கதை என்ன சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ லோகேஷ் ஃபார் பிரிங்கிங் மீ தி ஸ்கிரிப்ட். அண்ட் மெயினாக சொல்லணுன்னா அக்பர் சார், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவரை பார்த்து நான் மயங்கிட்டேன். ஹீஸ் ஸோ ஸ்வீட், ஹீஸ் ஸோ கைண்ட். அண்ட் அவருக்கு அந்த ஃபிலிம் மேலே இருக்கிற ஒரு பேஷன், ஒரு நல்ல கதை வந்து ஆடியன்ஸை கிட்ட வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும், ஒரு டீமை எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை வந்து டீம் கிட்ட நிறைய ஒர்க் பண்ணி ஹிகே லைக் 8 months எங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அந்த ஸ்கிரிப்டுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஜெஸ்டர். அண்ட் முக்கியமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லீட் ரோலாக பண்ணிகிட்ருக்கேன். சந்தோஷமாக இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங் ரோல் நான் சூஸ் பண்ணது. இது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு என் நம்பிக்கை வந்து என் கோ ஆக்டர்ஸ் தான் எனக்கு காட். ஸோ எனக்கு இருக்கிற எல்லா கோ ஆக்டர்ஸ் எனக்கு கடவுள் போல். ஏன்னா அவங்க கூட நடிக்கும்போது அவங்க தான் என்னை நான் பண்ணுற தவறுங்கள் எல்லாம் கவர் பண்ணி என் கூட நடித்து இந்த ஸ்கிரிப்டில் தேல் கிவ் மீ அ குட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்னு நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் டு எவ்ரி ஒன், பேருமா எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா இந்த ஸ்கிரிப்டை ப்ராப்பராக அதை வழியை நாங்கள் ரீச் பண்ணணும். ஸோ ஹோப்ஃபுல்லி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நல்லா ஸ்ட்ராங் டீம், ரொம்ப இன்டெலிஜென்ட் டீம் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டீம். அண்ட் பிரபு சோலமன் சார் வந்து அவரும் ரொம்ப ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ஸ்கிரிப்ட். ஸோ எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம், இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லரை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக என்னை விட எனக்கு என் டீம் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்த டைம், அக்பர் சார் அந்த கொடுத்த டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு நமக்கு. ஏன்னா we have worked on the script a lot, we have worked with the team a lot. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக உங்கள் எதிர்க்கு வரோன்னு சொல்லி நான் நம்புகிறோம். ஸோ தெலுங்கு தமிழில் ஸோ இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இதில் ஒரு நல்ல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. தெலுங்கு ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கிரிப்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கொடுத்த அக்பர் சாருக்கும், ரியாக்கும், அப்புறம் அஜ்மல் கானுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ 11 wish this 11 number will be a lucky number for me. And thanks Shashank, thank you Ravi Verma and Kiriti. சொன்ன உடனே யூ ஹவ் டைம், எவ்வளோ பிஸி இருந்தாலும் ஸ்கிரிப்டை கேட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்டை பிடிச்சிங்க வந்ததுக்கு. அண்ட் மித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இட்ஸ் கோனா பி அ கிரேசி ரைட் ஃபார் us. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நவீன் சந்திரா ப்ரோ தேஜாவோட தெலுங்கு ரீமேக்கில் வந்து என்னோட ஹீரோவாக பண்ணியிருந்தார். ஒரு ஆக்டராக வந்து பார்த்திங்கன்னா அவரோட டேலண்ட்க்கும் அவரோட டெடிக்கேஷனுக்குமே இன்னுமே ஒரு ஹைட்டில் இருக்கிற வேண்டிய ஒரு ஹீரோ. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு 17 நாளில் நாங்கள் முடித்தோம் அந்த படத்தை. ஸோ அது வந்து ஒரு அப்படி போச்சு அந்த ஷூட்டு. அவரோட டெடிக்கேஷன் அந்த கேரக்டருக்குள்ளே வந்துட்டாருன்னா ரொம்ப சென்சிபிளான கொஷின்ஸ் கேட்பார். அது பெர்ஃபார்மன்ஸாக நம்ம கேட்குறது வர வரைக்கும் வந்து அவர் விடவே மாட்டார். ஸோ நான் அவரோட இன்னுமே திருப்பி ஒரு படம் பண்ணோம், நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த 11 டீம். ஸோ ஒரு கரெக்டான ஒரு ஹீரோ சூஸ் பண்ணியிருக்கீங்க தமிழ் தெலுங்குக்கு. கண்டிப்பாக வந்து அவர் சூஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் சூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் இப்போவே இந்த படத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர் ஃபார் த ப்ரொடியூசர். ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ.